வணக்கம். ஆல் இன் ஒன் சோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு ஏகாதசி இல்லையாங்க, அதாவது இன்னைக்கு 10:30 பிறகு வருது. நாளை காலை 11:30 மணிக்குள்ள வரைக்கும் இருக்குங்க ஏகாதசி. இந்த இடைப்பட்ட நேரத்தில் நம்ம கிருஷ்ணரை நினைத்து, பெருமாளை நினைத்து நம்ம பூஜை புனஸ்காரம் செய்யலாம். இன்னைக்கு நம்ம கீதாச்சாரம் பார்க்கலாம். அதாவது அருமையான சக்தி வாய்ந்த கீதாச்சாரம், கிருஷ்ண பகவானின் பொன்மொழிகள், உறுதிமொழிகள், அதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும். சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டவுட்ஸ் இல்லாமல் புரிய வரும். இப்போது கீதாச்சாரம் பார்க்கலாம். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது. திரும்ப சொல்றேன் பாருங்க. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது. அடுத்தது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். அடுத்தது, உன்னுடையது எதை இழந்தாய்? எதற்காக நீ அழுகிறாய்? உன்னுடையது எதை இழந்தாய்? எதற்காக நீ அழுகிறாய்? அடுத்தது, எதை நீ கொண்டு வந்தாய்? அதை நீ இழப்பதற்கு. எதை நீ கொண்டு வந்தாய்? அதை நீ இழப்பதற்கு. அடுத்தது, எதை நீ படைத்திருந்தாய்? அது வீணாவதற்கு. எதை நீ படைத்திருந்தாய்? அது வீணாவதற்கு. அடுத்தது, எதை நீ எடுத்து கொண்டாயோ அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது. எதை நீ எடுத்து கொண்டாயோ அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது. அடுத்தது, எதை கொடுத்தாயோ அது இங்கேயே கொடுக்கப்பட்டது. எதை கொடுத்தாயோ அது இங்கேயே கொடுக்கப்பட்டது. அடுத்தது, எது இன்று உன்னுடையதோ அது நாளை மற்றொருவடையதாகிறது. எது இன்று உன்னுடையதோ அது நாளை மற்றொருவருடையதாகிறது. அடுத்தது, மற்றொரு நாள் அது வேறொருவருடையதாகும். மற்றொரு நாள் அது வேறொருவருடையதாகும். இந்த மாற்றம் உலக நியதியாகும். இந்த மாற்றம் உலக நியதியாகும். அடுத்தது, கிருஷ்ணர் போதிக்கிறார், கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. இது ஒருவரின் குழப்பங்களை எல்லாம் கலைந்து ஆன்மீக வழியில் மற்றும் கடமைகளை சரிவர செய்கின்ற ஒரு வழியை வகுக்கிறது. கீதை உபதேசத்தின் முக்கிய வரிகள் என்னவென்று பார்க்கலாம். அதாவது, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய கடமையை விருப்பு வெறுப்பின்றி சரிவன செய்ய வேண்டும். பயனை எதிர்பார்த்து செய்வது ஒருவனை கட்டுப்படுத்தும்.
ஆன்மா நிலையானது அப்படின்றத பற்றி என்ன சொல்கிறார் கிருஷ்ண பகவான் அப்படின்றத பார்ப்போம். உடல் அழியக்கூடியது, ஆனால் ஆன்மா நிலையானது, அழியாதது. பிறப்பு மற்றும் இறப்பு என்பது இயற்கையான சுழற்சி என்கிறார். அடுத்தது மனம் கட்டுப்பாடை பற்றி கிருஷ்ண பகவான் என்ன உபதேசிக்கிறார் அப்படின்றத பார்ப்போம். மனதை வென்றவன் சிறந்தவன். கட்டுப்பாடற்ற மனம் எதிரியை போன்றது என்கிறார். அடுத்தது இறை நம்பிக்கையை பற்றி கிருஷ்ண பகவான் என்ன உபதேசிக்கிறார் அப்படின்றத பார்ப்போம். எல்லாம் இறைவனின் செயல் என்று முழு மனதோடு சரணாகதி அடைய வேண்டும் என்கிறார். அடுத்தது ஞான யோகத்தில் கிருஷ்ண பகவான் என்ன உபதேசிக்கிறார் அப்படின்றத பார்ப்போம். இப்போ உண்மையான ஞானம் அறிவின் மூலமே கிடைக்கும் என்கிறார். இதுவே மோட்சத்திற்கு வழிவகுக்கும் என்கிறார். கிருஷ்ண பகவான் கூறிய அனைத்து போதனைகளும் வாழ்க்கையில் உள்ள அனைத்து சவால்களையும் வெல்வதற்கு உதவியாக இருக்கிறது மற்றும் உணர்ச்சிகளை கையாள்வது மற்றும் ஆன்மீக நோக்கத்தை கண்டறிவது ஆகியவை எல்லாம் பகவத்கீதையில் மிகவும் துல்லியமாகவும் மற்றும் விளக்கத்துடன் இருக்கின்றது. மேலும் கிருஷ்ண பகவான் கூறுகிறார், நடந்ததெல்லாம் நன்மைக்கே, மேலும் நடக்கப் போவதெல்லாம் இனி நன்மைக்கே, மற்றும் எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் அப்படின்னு கிருஷ்ண பகவான் கூறுகிறார். மிகவும் அழகான அருமையான கிருஷ்ண பகவானின் பொன்மொழிகள். இன்று வெறுங்கையுடன் வந்தீர்கள், வெறுங்கையுடன் போவீர்கள். இன்று உங்களுக்கு எது சொந்தமாகிறதோ அது வேறொருவருக்கு சொந்தமாகிறது மற்றும் நாளை அது மற்றொருவருக்கு சொந்தமாகிறது என்கிறார். நம்ம ஏற்கனவே ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி கிருஷ்ண பகவான் கூறுகிறார், எதை நீ கொண்டு வந்தாய் அதை நீ இழப்பதற்கு, எதை நீ படைத்திருந்தாய் அது வீணாவதற்கு, எதை நீ எடுத்து கொண்டாயோ அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது, எதை கொடுத்தாயோ அது இங்கேயே கொடுக்கப்பட்டது, எது இன்று உன்னுடையதோ அது நாளை மற்றொருவருடையதாகிறது, மற்றொரு நாள் அது வேறொருவருடையதாகும். இந்த மாற்றம் உலக நியதியாகும் என்று பகவானுடைய அருமையான பொன்மொழிகளாகும். அதாவது பகவத்கீதை நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, படிக்காதவங்க நிறைய பேர் இருப்பீங்க. இந்த கிருஷ்ண பகவானுடைய பொன்மொழிகள் கேட்க கேட்க நமக்கு இனிமையாக இருக்கிறது. வாழ்க்கையின் தத்துவங்களை அழகாக கிருஷ்ண பகவான் பொன்மொழிகளை கொடுத்திருக்கிறார். அதாவது இன்னைக்கு ஏகாதசி இல்லையா, பகவானுடைய பொன்மொழிகளை நம்ம கேட்பதே நமக்கு பெரும் பாக்கியமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்ணில் பட்டாலே நீங்கள் பெரும் பாக்கியசாலிகளாவீர்கள் மற்றும் புண்ணியம் பெற்றவர்களாக இருப்பீர்கள். என்ன அன்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பலனடையட்டும். மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க, அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க. இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா. இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வருங்க. அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் வீடியோஸ் எல்லாம் நாங்கள் அப்லோடு பண்ணும்போது அதில் ஆன்லைன் ஷாப்பிங் லிங்க் இருக்குங்க. அதை நீங்கள் டச் பண்ணாலே போகிறோம், அந்த லிங்க் ஓப்பன் ஆகும். இதன் மூலம் நீங்கள் என்ன ப்ராடக்ட்ஸ் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஆன்லைன் மூலமாக யாரெல்லாம் ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஜஸ்ட் அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணாலே போதும், ஓப்பன் ஆகுங்க.
மற்றும் நிறைய வீடியோஸ்கள் வந்து கொண்டே இருக்கிறதுங்க. டிவோஷனல் வீடியோஸு, பாடல்கள் மற்றும் சிவன் கூட்டு பிரார்த்தனை, திருவாசக பாடல்கள், சிவன் கூட்டு பிரார்த்தனை, தேவார பாடல்கள் மற்றும் முருகப்பெருமானுடைய திருப்புகழ் மற்றும் மந்திரங்கள், 2 வரி மந்திரங்கள் மற்றும் எந்த நாளில் எந்த பூஜை செய்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்ற விவரமெல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது. நிறைய அப்லோடு பண்ணியிருக்கோங்க. மற்றும் நம்முடைய சேனலில் குக்கிங் வீடியோஸு, கார்டனிங் வீடியோஸு, எஜுகேஷ்னல் வீடியோஸு, மோட்டிவேஷ்னல் வீடியோஸு நிறைய இருக்குங்க. போய் பார்த்து பலனடைவீர்கள். அதாவது ரெகுலராக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறவங்களுக்கு இது தெரிய வரும். இது நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறவங்களுக்கு அவசியம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்முடைய வீடியோஸ் எல்லாம் உங்களுடைய மொபைலில் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக தெரிய வருங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. எப்போவுமே நம்ம நல்ல விஷயங்களை எல்லாருக்கும் ஷேர் பண்ணும்போது நமக்கு தானாகவே நல்லது நடக்கும். அந்த கான்செப்ட் தாங்க. அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.